எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இன்னைக்கு ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாம் இருக்கு. பிறகு நெறைய கேள்விகள் இருக்கு. எல்லாத்தையுமே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் மார்க்கெட் போன வாரம் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு பார்ப்போங்க. நாஸ்டாக் ஒரு 100 பாயிண்ட் வந்து டவுனு. டவ் வந்து ஒரு 140 பாயிண்ட் டவுனு. S&P 500 ஒரு 17 பாயிண்ட் வந்து டவுன். ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட் இப்படி தான் இருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்புன்னு பார்த்தோம்னா, கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆன மாரி தெரியுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா $6 பக்கமா குறைஞ்சிருக்கு. இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏன் குறையிறப்ப, நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்ம வந்து 3 லார்ஜஸ்ட் கன்சியூமர் ஆஃப் க்ரூட் ஆயில் இன் த வேர்ல்டு. ஸோ பிரெண்ட் க்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 பேரல் 75.5ல இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு யுஎஸ் டாலர் வந்து 86.39ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்ட் பிரைஸ் பார்த்துட்டோம்னா $15 குறைஞ்சிருக்குங்க. போன வாரம் ஒரு ஆல் டைம் ஹை கிட்ட போச்சு. 22 கேரட் கோல்டு பெர் கிராம் 7540ல இருக்கு. அடுத்து நிப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா தொடர்ந்து எஃப்ஐஐஸ் வித்து வெளில பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் இன்னைக்கு கன்சிடர் பண்ணாம ஒரு 69,000 கோடி கேஷ் மார்க்கெட்ல இருந்து நெட் செல்லர்ஸா இருந்து எடுத்துட்டு போயிருக்காங்க வெளியில. என்ன காரணம் அப்படின்னா, அங்க ட்ரம்ப் என்ன பண்றாரு, நீங்க வந்து உற்பத்தி பண்ணீங்கன்னா எங்க நாட்டுல வந்து உற்பத்தி பண்ணுங்க. எங்க நாட்டுல உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்க. வெளிநாட்டுல உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு உள்ள வந்துச்சுன்னா நான் டாரிஃப் போடுவேன் அப்படின்றாரு. இது ஆப்வியஸா என்ன பண்ணும்? எல்லா நாடுகள்ல இருந்தும் நம்ம நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க விற்பாங்க. வித்து டாலர்ஸை வெளில எடுத்து அங்க கொண்டு போய் போடுவாங்க. அதனால தாங்க நம்மளோட ஃபாரின் ரிசர்வ்ஸும் வந்து குறைஞ்சிருக்குது. ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50 பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட்டுக்கு மேல டவுனுங்க. ஒரு 1.12% வந்து டவுன் நான் பார்க்குறப்ப இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு மார்க்கெட்டு. 23,830 அந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் குறையிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நண்பர்கள் 22,000 கூட வரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்கு வரும் அப்படின்றதான் கேள்வி. உடனே வராது. ஃபார் எவ்ரி ரைஸ் எஃப்ஐஐஸ் வித்து வித்து வெளில எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து எப்படியும் ஒரு 5,000 கோடிக்கு பக்கமா வித்து வெளில எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்து இந்த இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துக்கிட்டோம்னா, ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நாங்க வந்து அமெரிக்கா வந்து மற்ற நாடுகளுக்கு வந்து யுஎஸ் எய்ட் பண்ணுவாங்கல்ல, கை கொடுப்பாங்க, பண உதவி பண்ணுவாங்கல்ல, இதை வந்து நாங்க குறைப்போம், சஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க கொடுக்குற ஒவ்வொரு டாலருக்கும் எங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கணும். இது வந்து அமெரிக்காவுக்கு சேஃபரா இருக்கணும். நாங்க பணத்தை கொடுத்து எங்களுக்கு சேஃபரா இல்லாம போயிடக்கூடாது. எங்களுக்கு வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படின்ற அஜெண்டால அது முக்கியமான ரோல் பிளே பண்ணணும். இதெல்லாம் இருந்தா தான் நாங்க வந்து எய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2023ல மட்டுமே $45 பில்லியன் கொடுத்துருக்காங்க அமெரிக்கா. எந்தெந்த நாட்டெல்லாம் இதுல வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்தியாவும் இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான் எல்லாமே இருக்கு. 158 கண்ட்ரிஸ் இருக்குங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அவங்க யுஎஸ்க்கு பிரோஜனம் இல்லாம நாங்க வந்து $1 கூட செலவு பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஃபாரின் ரிசர்வ்ஸ், ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து இந்தியால குறைஞ்சிருக்குது. ஏன் குறைஞ்சது அப்படின்னா, இங்க இருந்து எஃப்ஐஐஸ் வித்து வெளில எடுத்துட்டு போறாங்க. தென் இந்த ரூபாயோட மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடையுது இல்லையா? அதுல ஆர்பிஐயோட இன்டர்வென்ஷன் இருக்குது. அவங்க டாலர்ஸை விற்கிறது. இது எல்லாமே வந்து ஒரு 11 மந்த் லோவுக்கு கொண்டு போயிருக்குங்க. இப்ப ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எவ்வளவு இருக்குன்னா, $623.98 பில்லியன் இருக்கு. இது ஆல் டைம் ஹைல இருந்தது எப்ப அப்படின்னா செப்டம்பர்ல 704.89 பில்லியன் டாலரா இருந்திருக்கு. ஸோ செப்டம்பர்ல தான் ஆல் டைம் ஹை. அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரியில என்ன நடந்தது அப்படின்றது தெரியும். அக்டோபர்ல ஒரு 1,14,000 கோடி. அதுக்கப்புறம் நவம்பர், அப்புறம் டிசம்பர், ஜனவரியில ஒரு 70,000 கோடி. 2,00,000 கோடிக்கு மேல கேஷ் மார்க்கெட்ல இருந்து வித்து ஃபாரின் கரன்சிஸ் வெளில போயிடுச்சு. ஃபாரின் கரன்சிஸ்னா நம்மள்ட்ட மேஜரா என்ன இருக்கும்? யுஎஸ் டாலர் இருக்கும். தென் யூரோஸ் இருக்கும். தென் ஜாப்பனீஸ் யென் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. புவரான ரிசல்ட்ஸ் தான். இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்ஸ் வந்து 50%க்கு மேல குறைஞ்சிருக்கு. 53% குறைஞ்சிருக்குங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 18.57% ஏறி இருக்கு. நெட் என்பிஏ ஒரு 23% குறைஞ்சிருக்குங்க இயர் ஆன் இயர். குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்த்தோம்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 72% ஏறி இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஒரு 4.31% ஏறி இருக்கு. நெட் என்பிஏ ஒரு 8% ஏறி இருக்கு. இது வந்து நம்பர்ஸ். பட் வைத்தியநாதன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து இன்னும் ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபியூ குவார்ட்டர்ஸ்னா 2 குவார்ட்டருக்கு மேல. இன்னும் 1 வருஷம் ஆகும். இது வந்து நிலைமை சரியாகிறதுக்கு. அது போக நாங்க வந்து கன்டினியூஸா குரோ ஆயிட்டு இருக்கோம். லோன் புக் குரோ ஆகுது. டெபாசிட்ஸ் வந்து குரோ ஆகுது. ஆனா டெபாசிட்ஸ் லோன் புக் குரோ ஆகுதுங்க. அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக் இருக்கு பார்த்தீங்களா? அது குறைஞ்சுது. Q2 ஃபினான்ஷியல் 25ல 5.6% அவங்களோட என்டையர் லோன் புக்ல ஒரு 5.6% இருந்தது. Q3ல ஒரு 4.8 குறைச்சிருக்காங்க. இது ஒரு காலத்துல 10% வரைக்கும் இருந்ததுங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லயே. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் புக் அப்படின்றது ஒரு பேங்க்குக்கு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டார்ல கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து
கோல்டு லோன்லையோ இல்லை எம்எஸ்எம்இ லோன்லையோ அக்ரி லோன்லையோ கார்பரேட் லோன்லையோ எஜுகேஷன் லோன்லையோ வேற எதுலையுமே கிடைக்காது. இதுல லோன் புக் குறையுது அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேங்க்குக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான். இது வந்து இந்த செக்டார்ல இருக்கிற டெலிக்வன்ஸ்னால இவங்க ஒரு நியர் டேர்ம்ல இந்த ப்ராஃபிட்டை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றதுனால இவங்க வந்து இந்த லோன் புக்கு குறைக்கிறாங்க. பட் இன்னும் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் கழிச்சு இந்த டெலிக்வன்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி மேலே வர்றப்ப மறுபடியும் இவங்களோட லோன் புக்கை கூட்டினாதான் ப்ராஃபிட் நல்லா காட்ட முடியும் அப்படின்றது என்னோட கருத்து. ஜெஃப்ரிஸ் என்ன சொல்றாங்க, இந்த நிலைமை சரியாகிறதுக்கு இன்னும் ஒரு 3 குவார்ட்டர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் அவங்களோட டார்கெட் பிரைஸ் வந்து 70க்கு மேல எங்கேயோ செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்மளுக்கு டார்கெட் பத்தி கவலை இல்லை. நம்மளுக்கு வந்து ஃபினான்ஷியல் இயர் 30க்கு மேல தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குவார்ட்டர்லயும் ப்ரொவிஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டார்ல இருக்கிற டெலிக்வன்ஸ்னால அங்க வர வேண்டிய பணம் ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது அதுதான். இந்த குவார்ட்டர்ல வரல, பட் பிற்காலங்கள்ல அந்த பணத்தை எப்படியும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அது மைக்ரோ ஃபினான்ஸ். தென் நான் மைக்ரோ ஃபினான்ஸ் பிசினஸ்ல இருக்கிற கிரெடிட் காஸ்ட் அதையும் வந்து ப்ரொவிஷன்ஸா எடுத்துக்கிறாங்க. அதனால தான் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 53% குறைஞ்சிருக்கு. அடுத்து ஐசிஐசிஐ பேங்கை பார்ப்போங்க. ஐசிஐசிஐ பேங்க் மற்ற பேங்கை கம்பேர் பண்ணுறப்ப இவங்க வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல டெவலப்டு பேங்க், ஒரு க்ரோத், நல்ல வெல் க்ரோன் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி இல்லையா. நெட் ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 14.8% ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 9% ஏற்றிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் 0.4% தான் ஏறி இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1.6. நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்கை கன்சிடர் பண்ணலை. நம்ம வந்து ஒரு கம்பேரிசனுக்காக நம்ம வந்து பார்க்குறோம், அவ்வளோதான். நெட் என்பிஏ சீக்வன்ஷியல் பேசிஸில் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் ஸ்டேபிளாக இருக்குது 0.42. இயர் ஆன் இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.02 நெட் என்பிஏ குறைஞ்சிருக்கு. இது நல்ல விஷயம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 16.6. 129 பிரான்ச் ஆட் பண்ணியிருக்காங்க Q3ல. மொத்தம் கவுண்ட் என்னன்னா 6742 பிரான்ச்சஸ் இருக்குது அக்ராஸ் த நேஷன். தென் டெபாசிட்ஸ் 14% வந்து ஏறி இருக்குது. மொத்த டெபாசிட்ஸ் வந்து ஒரு 15 லட்சம் கோடிக்கு பக்கமாக வச்சிருக்காங்க. லோன் வந்து 15% இயர் ஆன் இயர் ஏற்றிருக்கிறாங்க. குட் நம்பர்ஸ்ங்க. ஆவரேஜா லோன் க்ரோத் வந்து 15%ங்கிறது ரியலி குட். தென் இண்டஸ்இண்ட் பேங்க் எல்லாம் ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு சின்ன ஸ்டடி மாதிரி போட்டாலும் நிஃப்டி 50ல இன்னைக்கும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவா நல்ல ப்ரொமோட்டர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாக் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க் தான். ரொம்ப பிரைஸ் டு புக் நிஃப்டி 50லேயே இருக்கிற 50 ஸ்டாக்லேயே பிரைஸ் டு புக் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.15லேருந்து 1.2 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம லிஸ்ட்லையும் இருக்கு. அடுத்து டாடா மோட்டார்ஸ்ல ஒரு நியூஸ்ங்க. டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க, 2030ல நாங்க கொடுக்குற கார்ல 30% ஈவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவிக்கு அவங்க கண்டினியூஸா இன்வெஸ்ட் பண்றாங்க. அது போக ஈவியோட மார்க்கெட் ஷேர் எடுத்துட்டோம்னா 2023 கம்பேர் பண்றப்ப 72% 2023ல அவங்களோட மார்க்கெட் ஷேர். இது வந்து 62% குறைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 9% பக்கமா அவங்களோட மார்க்கெட் ஷேர் குறைஞ்சிருக்கு. இதை வந்து நாங்கள் மறுபடியும் ரீகெயின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நிறைய வெர்ஷன்ஸ், நிறைய மாடல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த ஆட்டோ எக்ஸ்போல கூட அவங்க ஈவி எல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹேரியர் ஈவி எதிர்பார்க்கலாம், செகண்ட் ஹாஃப்ல சியாரா ஈவியை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஈவிஸ் மட்டும் இல்லைங்க, ஹைட்ரஜன் பவர்டு ஐசி இன்ஜின்ஸ்லையும் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 3 ரூட்ஸ்ல பைலட் ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ட்ரையல் ரன் வந்து ஓட்ட போறாங்க. அதுவும் வந்து இந்த 4th குவார்ட்டர்லேயே அதை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து டாடா மோட்டார்ஸ்ல வந்து அப்டேட். அடுத்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபைலிட்டியில ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. அவங்க ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், கிட்டத்தட்ட 9500 crores வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க தெலுங்கானால. மெஹபூபா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். ஸோ தெலுங்கானா ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்பரேஷன் என்ன சொல்றாங்க, அவங்க வந்து இந்த பிளான்ட்டுக்காக ஒரு 262 ஏக்கரை வந்து ஒதுக்கி கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேக் அசம்பிளி பிளான்ட் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், அந்த பார்ட் வந்து கம்ப்ளீட்டட். கஸ்டமர் குவாலிஃபிகேஷன் பிளான்ட்டும் ஹாஸ்டலும் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்கு. செல் மேனுஃபேக்சரிங் ஜிகா ஃபேக்டரி வந்து ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்க மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் உடனே 10,000 crores 2 வருஷத்துல பிளான்ட்டை போட்டு ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட மாட்டாங்க. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் என்ன சொல்றாங்க, 2030ல தான் 30% ஆகும்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு போவாங்க, ஒரே ஐடியா கொண்டு போக மாட்டாங்க. ஷேர் ப்ரைஸ் ஏற்கனவே ஒரு 1050 ரேஞ்சில் இருக்கு. 1000 கீழே வந்தால் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு கீழேயும் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். இவங்களோட ஓவரால் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ தூரம் கூடும் அப்படின்னா 5 GWh ஒரு 16 GWh வரைக்கும் ஏறும். ஃபினான்ஷியல் 31க்கு மேலே ஆகும். ரொம்ப லாங் டேர்ம். ஸோ
நம்ம வந்து அவசரப்பட்டு இதுல வேகமா உள்ள போயிடாதீங்க அப்படின்றதுக்காக சொல்றேன். இவங்க வந்து இந்த பிளான்ட்ல அசம்பிளி அந்த பேக் இருக்கு இல்லையா, ஜிகா ஃபேக்டரில இருந்து வர்ற லித்தியம் அயன் பேட்டரிஸை இந்தியா தென் இன்டர்நேஷனல் மார்க்கெட் எல்லாத்துக்குமே நாங்க வந்து இந்த பிளான்ட்ல இருந்து நாங்க அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குட் நியூஸ் தான். பட் ரொம்ப லாங் டேர்ம், இது ரொம்ப ரொம்ப லாங் டேர்ம். இதோட அவுட்புட் கிடைக்கிறதுக்கு இன்னொரு 10 இயர்ஸ்க்கு மேல ஆகும். ஸோ நீங்க அமர் ராஜா வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 15 to 20 இயர்ஸ் இந்த 9,500 crore இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு 15 இயர்ஸ்க்கு மேல ஆகலாம். அடுத்து அல்ட்ராடெக் சிமெண்ட். ஸோ தொடர்ந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் ஒவ்வொரு கம்பெனியா முழுகிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன ஸ்மால் கேப், மிட் கேப் எல்லாம் உள்ள முழுகிட்டு இருக்காங்க. இந்தியா சிமெண்ட்ஸை முழுங்கினாங்க. ஸ்டார் சிமெண்ட்ஸ்ல ஒரு 8% வந்து வாங்கினாங்க. இப்போ ஜெர்மன் கம்பெனி சிமெண்ட் மேனுஃபேக்சரர் ஹிடல்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனில ஒரு கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை நம்ம முழுங்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதுல என்ன பாக்குறோம்னா, வெளிநாட்டு கம்பெனி இது. இந்த வெளிநாட்டுக்காரவங்க எல்லாம் வந்து இங்க இருந்த கம்பெனியை வித்துட்டு எங்கேயாவது அமெரிக்கா சைடு ஓடிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களான்னு இந்த ஒரு சந்தேகம் வருது இது நியூஸ் பாக்குறப்ப. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ். இதுல வந்து 2 நாள் ஆச்சுங்க. நம்ம வந்து 2 நாளா அப்டேட் கொடுக்கல, அதனால இதை சொல்றோம். பெக்கட்ரான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைவான் பேஸ்டு ஆப்பிள் மேனுஃபேக்சர், ஆப்பிளுக்கு பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குற ஒரு கம்பெனி. அந்த கம்பெனில டாடா எலக்ட்ரானிக்ஸ் ஒரு 60% கண்ட்ரோலிங் ஸ்டேக்கை அக்வயர் பண்றாங்க. இது வந்து ஃபியூச்சர்ல டாடா குழுமம், டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஐபோன் அசம்பிளி மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா இருக்கும் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். எப்படின்னு ஒரு 10 இயர்ஸ்ல டாடா குரூப் இங்கேயே ஐபோனை மேனுஃபேக்சர் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்து ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகள்லாம் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட், என்னோட கிட்ஸ்க்காக நான் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வாங்கலாமா நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தயவுசெய்து உங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக வாங்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டாக்கை மட்டும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணாதீங்க. மொத்தம் வந்து 100% இருக்குன்னா 50% வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ்குள்ளே போயிருங்க. 25% வந்து கோல்டு, தென் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த மிட்ல இருக்கு பாத்தீங்களா ஒரு 25%, அதுல ஆட்டோ, முக்கியமா அண்டர் வேல்யூட் ஆட்டோ. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற டாடா மோட்டார்ஸ், ஹீரோவா இருக்கட்டும், இல்ல ஃபார்மா டாக்டர் ரெட்டி வந்து ரொம்ப சீப்பான வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கு, தென் நாட்கோ ஃபார்மா. ரைட், இந்த மாடலை வந்து மாத்தாதீங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு 50 வந்து பேங்கிங் ஃபினான்ஸ்ல வச்சுக்கோங்க, தென் பிஜி இன்விட் கோல்டு, நடுவில் இருக்கிறதுல நீங்க வந்து என்னன்னாலும் ஒரு 2-3 செக்டர். நான் இதை சொல்லியிருக்கிறது டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். டாடா மோட்டார்ஸ் வந்து ப்ரீமியம் பிராண்ட்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ப்ரீமியம் பிராண்டு நல்ல சேல் இருக்கு. தென் ஹீரோவும் வந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்கு. தென் ஃபார்மா எல்லாமே வந்து டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இந்த மாதிரி பாருங்க, ஒரே அடியா பிஜி இன்விட்ட மட்டுமே 25 இயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக போறது நல்ல ஆப்ஷன் கிடையாதுங்க. அடுத்தது, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து தொடர்ந்து இறங்கிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்றாங்க. தென் ப்ரமோட்டர்ஸோட ஹோல்டிங் 75% இருக்குது. ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்கும் வந்து 51க்கு ஃபியூச்சர்ல இந்த கவர்மெண்ட் செக்டார் பேங்க்ல அவங்களோட ஹோல்டிங்ஸை குறைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. இப்போ ஒரு சில கவர்மெண்ட் செக்டார் பேங்க்லயே 90%க்கு மேல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், இதுல எல்லாம் வந்து 90% மேல இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. 2026ன்னு நினைக்கிறேன், ஆகஸ்ட். அதுக்குள்ள வந்து உங்களோட ஸ்டேக்கை 75க்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாம்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ அவங்க ஸ்டேக்கை வித்தாங்கன்னா விலை குறையும். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றியும் கேட்டிருக்கிறாங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். நம்மளுக்கு ஏற்கனவே நல்ல வேல்யூவேஷன்ஸில் இருக்குங்க. பிஇ வந்து 9, 8ல் இண்டஸ்இண்ட் இருக்கு, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்கு, கர்நாடகா பேங்க், தமிழ்நாடு பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், இவ்வளோ பேங்க் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் அப்படின்ற கம்பெனியை பற்றி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்குங்க. 68 இருக்கு பிஇ. இதில் இந்த மிட் கேப், ஸ்மால் கேப்ல ஹையர் வேல்யூவேஷன்ஸ்ல இருக்கிறதாங்க போட்டு அடிச்சு துவைக்கிறாங்க. அதே மாதிரி தான் சிஸ்லான் எனர்ஜியும். அது நல்ல ரினியூபிள் செக்டரா இருக்கலாம், இன்னும் ஏறலாம் இறங்கலாம். ஹையர் வேல்யூஷன்ல போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிறதுக்கு சரியே இல்லை. குறைய குறைய நம்ம வந்து கன்சிடர் பண்றது தாங்க பெஸ்ட். ஏறுறது எவ்வளவு வேல்யூவேஷன் 68 இருக்கிறப்ப நம்ம வாங்கிட்டு அது வேல்யூவேஷன் 30க்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க, அதோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 50% குறைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உள்ள போகாதீங்க. அடுத்து ஐபிஓ என்னென்ன வருது, என்னென்னலாம் வந்து நல்ல ஐபிஓஸை நீங்க பார்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அடுத்து ஐபிஓக்குள்ள போறது எதுக்குள்ள போகலான்னு யோசிச்சிருக்கேன்னா, ஏத்தர் எனர்ஜி, ஆஷிர்வாத் மைக்ரோ ஃபினான்ஸ், தென் ஹீரோ மோட்டார் ஃபினான்ஸ். இந்த 3 தான் நான் அடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் வர்றதுக்கு இந்த இந்த வருஷத்துல வந்துடும். அடுத்து பயோகான் பத்தி கேட்டிருக்காங்க. பயோகான் என்கிட்ட இருக்குங்க. நான் வந்து 190ல அதை வந்து கன்சிடர் பண்ணது. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. நான் வந்து அதெல்லாம் பார்க்காம வாங்கிட்டேன். ஏதோ என்னோட குட் டைம் அது இவ்வளவு தூரம் ஏறி அப்படியே டபுள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட.
பட் இப்பயும் என்டர் ஆகுறதுக்கு அது நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாரி நல்ல லோயர் வேல்யூவேஷன்ஸ்ல உள்ளதா பார்க்குறது வெல் அண்ட் குட். அடுத்தது பாம்பே புர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனத்த பத்தி கேட்டிருந்தாங்க. பிஇ ஓகேங்க. பட் டெட் டூ ஈக்விட்டி 0.46ல இருக்கு. ஸோ அந்த சைடு நம்ம போக வேணாம். தென் சென்னை பெட்ரோலியம் பத்தி கேட்டிருந்தாங்க. தொடர்ந்து நான் ஏற்கனவே பேசிட்டேன். இந்த ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் பேசுறேன்னு சொல்லியிருந்தேங்க. பிஇ வந்து 21 கிட்ட வந்துருச்சு. ஸோ ஹையர் பிஇ லெவல்ல இருக்கு. நம்ம கன்சிடரேஷன் 30. பட் நல்ல வேல்யூவேஷன்ல இதோட நல்ல வேல்யூவேஷன்ல பெட்ரோநெட் எல்என்ஜி இருக்கிறப்ப நீங்க இந்த சைடு போக வேண்டிய தேவை இல்லை. இன்னைக்கு பெட்ரோநெட் எல்என்ஜியோட ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்கும். டிவிடெண்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 21 அப்படின்றது அதிகம் தான். கர்நாடகா பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் 230ல இருக்கிறப்ப நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் தான் ஆட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதம் 29ஆம் தேதி பக்கமாக கர்நாடகா பேங்கோட ரிசல்ட்ஸ் வருதுங்க. இன்னைக்கும் பயங்கரமாக 180 கிட்ட வந்துருச்சு. மிஞ்சி மிஞ்சி போனால் இன்னொரு 4 to 5% தான் குறையும். நீங்கள் குறைஞ்சா கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஏற்கனவே 280லேருந்து 100 ருபீஸ்க்கு பக்கமாக குறைஞ்சிருச்சுங்க. 30%க்கு மேலே குறைஞ்சிருச்சு. இன்னும் அதிகபட்சம் போனால் ஒரு 20% குறையும். அதிகபட்சம் ஓவராலாக மார்க்கெட்டே வந்து இப்போ ஒரு 13% குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. பீக்லேருந்து 13% வந்திருக்கு. மிஞ்சி மிஞ்சி மார்க்கெட் நிஃப்டி 50 போனால் இன்னும் ஒரு 13% மொத்தமாக வந்து சேர்த்து ஒரு 25% கிராஸ் பண்ணதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ கர்நாடகா பேங்க் ஒரு 150ல இருக்கும். நான் 150 வரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரிசல்ட்ஸை பொறுத்து தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசிபி பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து காலேஜில் இருக்கப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட எல்லாம் சொல்லி அதை வாங்க சொல்லியிருந்தோம். நல்ல வேல்யூவேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவார்ட்டர் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அது லிஸ்ட்லேயே ஆட் பண்ணலை. நம்மளோட வாட்ச் லிஸ்ட்லயும் அது கிடையாது. இருந்தா நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். அடுத்து கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து 50% வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் வந்து அதை ஆவரேஜ் பண்றதா? இல்ல வித்துட்டு நான் இன்னும் குறைஞ்சதுக்கு அப்புறம் அதை வாங்குறதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது உங்களோட சாய்ஸ் தாங்க. நம்ம வந்து எப்படி வாங்கி வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. ஒருவேளை அவங்க பாட்டுக்கு ஒரு ரூ. 200 ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப வந்து ஒரு ரூ. 400 இருக்கு. இப்ப வித்தாலும் அது அப்படியே டபுள். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப நம்ம வந்து வாங்குறது 1, 2, 5, 10 மொத்தமே இப்ப ஹீரோ மோட்டார் கார்ப் 2 தாங்க இருக்கு என்கிட்ட. நான் வந்து 50% குறைந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். இன்னொரு வாங்கி வச்சுக்குவேன். மொத்தமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நம்மள்ட்ட இருக்கிறது லெஸ் தென் 1000 தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு குவான்டிட்டி இருக்கு, இப்ப நீங்க வந்து நல்ல ப்ராஃபிட்ல இருக்கிறீங்க, அதிகமா இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பயமா இருக்கு அப்படின்னா அது உங்களோட டிசிஷன் தான். நான் பண்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்றேங்க. நீங்க எவ்வளவு குவான்டிட்டியில வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து. நீங்க வந்து 1000 வாங்கி வச்சிருக்கீங்க, 100 ருபீஸ்க்கு வாங்கி வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் ஏறி இருக்கும். 3 டைம்ஸ் ஏறுறப்ப நீங்க அந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? ஒரு 300 ருபீஸ் 300 into 1000 கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இருக்கும். அதை போய் குறைய விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. டு பி ஃப்ராங்க். ஸோ நீங்க வந்து லம்பா வந்து உள்ள போட்டிருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோணுது? நான் வந்து செல் பண்ணிட்டு திருப்பி ரீபே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அத நீங்க வந்து பண்ணிக்கலாம். வாங்கிட்டு 45% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாருங்க. அதே மாரி தான் டாடா ஸ்டீலும் ஒருத்தர் நான் வந்து 500 வாங்கி வச்சுட்டேன் 151ல. இப்ப இது குறையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னது உள்ள என்டர் ஆகுறதுக்கு 108 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். 108 108 என்ன பேசிஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம்? பிரைஸ் டு புக் 1.5 வந்தோனே நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணுவோம். இந்த குவார்ட்டரும் ப்ராஃபிட் குறையிறதுக்கு சான்ஸ் நெறைய இருக்கு. அதனால நான் பழைய வாங்கின பிரைஸ்க்கே போகும்னு நினைக்கிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 55 தாங்க இருக்கு. இனி வந்தா நான் இன்னொரு 50 ஆர் 25 வாங்கி வச்சுக்கலாம். 83 ருபீஸ்ல இருக்குது. ஸோ உங்களோட வால்யூம் வந்து ரொம்ப அதிகமா 500 அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஸோ நீங்க வந்து ஆவரேஜ் பண்றதுக்கு இன்னும் கூட வெயிட் பண்ணலாம். தென் ஸ்கிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிய பத்தி கேட்டிருந்தாங்க. டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். 0.64ல இருக்கு. அந்த சைடு நம்ம போகவே கூடாது. பிஇயும் வந்து 40. தென் போன வாரம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில இன்சூரன்ஸ் கம்பெனி பத்தி பேசியிருந்தீங்க சார். அதுல வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ நீங்க ஏன் பேசல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பிஇ 75ல இருக்கு. நம்ம ஏங்க அந்த சைடு போகணும்? இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 நாள், 15 நாள் போனீங்கன்னா ஐசிஐசிஐ லம்பார்டே 30 கீழ வந்துருங்க. ஸ்டார் ஹெல்த் 25க்கு வந்துரும். ஸோ நம்ம எதுக்கு 75 நோக்கி போகணும்? தேவையே இல்லை. அடுத்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்னா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ ஐசிஐசிஐ டைரக்ட்ல நம்ம வந்து வச்சிருக்கிறோம், அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். என்னோட டிமேட் அக்கௌண்ட் அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அங்க வந்து எனக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே செபி ரிஜிஸ்டர் தாங்க. உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் டைம் ப்ரோக்கரேஜ்ல அங்க வந்து உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆளை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பேஸ் இருக்கும். அதுல ஒரு 200, 300 பேர் இருப்பாங்க. அதுல நீங்களும் இருந்தீங்கன்னா, நீங்க என்ன டவுட்னாலும் அவங்கள்ட்ட கேட்டுட்டு, அவங்க ஸ்டாக்ஸ ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கோட செக்யூரிட்டீஸ்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னா, அங்க இருந்து உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் மேனேஜர் இருப்பாங்க.
அவங்கள்ட்ட நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். நேரா வர சொன்னீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க ஒரு சில நேரம். அது கம்பெனிய பொறுத்து. இப்ப ஐசிஐசிஐலன்னா நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் கிட்ட ஏதாவது டவுட் கேட்டோம். நம்மளுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்டின்னா, வீட்டுக்கு வந்து பண்ணி குடுத்துருவாங்க. நம்மளும் வந்து ஆஃபீஸ் போய் ஒரு ஆள நேரா பார்த்து பேசி நம்ம வந்து நம்மளோட சந்தேகங்கள கேட்டுக்கிறதுக்கு தான் அவங்க ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ். அவங்க வந்து செபில ரிஜிஸ்டர் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்கள தாங்க வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ன்னு சொல்றோம். இப்ப நான் வந்து அப்ஸ்ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி இருக்கு இல்லையா? அங்க வந்து ஆத்தரைஸ்டு பெர்சன் ஆகுறதுக்கு நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கிறேன். நான் வந்து எஜுகேட் பண்றதுக்கு, நான் வந்து அ தெரியாதவங்களுக்கு சந்தேகங்கள சொல்றதுக்கு, ஆத்தரைஸ்டு பெர்சன் ஆகுறதுக்கு நான் வந்து அப்ஸ்ட்ராக்ஸ் மூலியமா என்எஸ்சில ஒரு அப்ளை பண்ணியிருக்கிறேன் நான். இன்னும் எனக்கு அது வரல. ஸோ நம்ம வந்து ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காண்டி தான் நம்ம வந்து இத பண்றோம். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க அது போக எந்த சந்தேகம்னாலும் இங்கேயும் கேட்கலாம். நானும் வந்து சொல்லுவேன். அவங்க தாங்க செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர்ஸ். ஸோ இந்த கேள்விகள் தாங்க இன்னைக்கு கேட்டிருக்கிறாங்க. வேற எதுவும் கேள்விகள் இருந்தா, என்ன கேள்விகள்னாலும் யோசிக்காம கேள்விகள் கேட்டு பழகுனா தான் நம்ம வந்து நம்மளோட நாலேட்ஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்களோட கேள்விகள் எல்லாத்தையுமே எழுதுங்க. நம்ம வந்து தொடர்ந்து அத பத்தி பேசுவோம். எல்லாருக்கும் நன்றி.